ஹே காய்ஸ், உங்களுக்கு சீன மூங்கில் மரத்தோட கதை தெரியுமா? ஒரு விவசாயி அந்த மரத்தோட விதைய விதைச்சு வச்சுட்டு 5 வருஷமா தினமும் அதுக்கு தண்ணி ஊத்தி உரமெல்லாம் போடுவாராம். ஆனா 5 வருஷமா அந்த இடத்துல ஒரு சின்ன புல் கூட முளைக்கல. வேற யாராவது இருந்திருந்தா சே இந்த விதைய வீணா போச்சுன்னு அந்த முயற்சியை கைவிட்டிருப்பாங்க. ஆனா அந்த விவசாயி நம்பிக்கை விடல. 5வது வருஷத்தோட இறுதியில திடீர்னு அந்த விதை முளைச்சு வெறும் 6 வாரத்துல 90 அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமா அது வளர்ந்து நின்னுச்சு. அந்த விதை 90 அடி உயரம் வளர வெறும் 6 வாரம் போதுமானதா இருந்தா அப்ப 5 வருஷமா ஏன் உழைக்கல? ஏன்னா அந்த 5 வருஷமா அது பூமிக்கு கீழே அதோட வேர்களை பரப்பி தன்னை பலப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கு. நம்ம வெற்றியும் அப்படிதான். அது ஒரே நாள்ல வராது. அதுக்கு சில விதிகளை பின்பற்றி நமக்கான வேர்களை நம்ம பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட நம்ம வெற்றியின் வேர்களை பலப்படுத்துற 15 விதிகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். இது ஏதோ சும்மா சொல்றது இல்ல. உலகத்துல இருக்க டாப் 0.001% மக்கள் இதை தான் ஃபாலோ பண்றாங்க. சரி வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, ஒரு குறிக்கோள் வேணும். முதல் விதி, வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் வேணும். திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்துல நெப்போலியன் ஹில் இதை தான் சொல்றாரு. எங்க போறோனே தெரியாம ஒரு கப்பல் தன்னோட பயணத்தை தொடங்குச்சுன்னா அது எந்த துறைமுகத்தையும் போய் சேராது, கடல்ல தொலைஞ்சுதான் போகும். நம்ம எல்லாருமே வெற்றியை தேடி நம்ம தான் ஓடணும்னு நினைச்சிட்டு இருப்போம். நமக்கு சொல்லி கொடுத்தவங்களும் அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா அது உண்மை இல்ல. நம்ம வெற்றியை தேடி போக கூடாது, வெற்றியை நம்ம பக்கம் இழுக்கணும். அப்படி இழுக்கணும்னா நமக்கு ஒரு குறிக்கோள் வேணும். ஒரு சிம்பிளான மெத்தட சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு 100% நீங்க தெளிவா இருக்கணும். அதை கண்டிப்பா அடைஞ்சிருவேன்னு 100% நம்பணும். அந்த நம்பிக்கைய 100% நேரமும் விடாம பிடிச்சுக்கணும். இந்த 3ம் சரியா இருந்தா நீங்க நினைச்ச வாழ்க்கை உங்களை சீக்கிரமா தேடி வரும். பல பேர் தனக்கு என்ன வேணும்னு வெளியே சொல்லவும் பயப்படுவாங்க. ஏன்னா சொல்லிப்புட்டு அதை அடைய முடியலன்னா அசிங்கமா போயிடும்னு ஒரு பயம். எனக்கு தெரியும், இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். இவனுக்கு இதெல்லாம் தேவையா? என்னமோ எனக்கு இப்படி பண்ண போறேன் அப்படி பண்ண போறேன்னு அளந்து விட்டுட்டு இருந்தான். இப்ப என்னாச்சு? எல்லாம் போச்சா? இப்படி எல்லாம் சொந்தக்காரங்க தெரிஞ்சவன் தெரியாதவன்லாம் பேசி மானத்தை வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு மத்தவங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்க அப்படிங்கிற பயத்தினால நீங்க ஏதாச்சும் பண்ண தயங்கிட்டு இருக்கீங்கன்னா நான் கத்துக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு கதை மூலமா சொல்றேன். ஒரு ஓவியர் அவரோட முழு திறமையை யூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் பெயிண்டிங்கை வரைஞ்சு பப்ளிக்ல ஒரு பிளேஸ்ல வச்சுட்டு அது பக்கத்துல ஒரு நோட்ல இந்த பெயிண்டிங்ல ஏதாச்சும் தப்பு இருந்தா அதை மார்க் பண்ணுங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அவர் நினைச்சாரு எந்த குறையும் இருக்காது, எல்லாரும் அப்ரிஷியேட் தான் பண்ணிருப்பாங்கன்னு. அடுத்த நாள் போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய ஷாக்கு. அவர் வரைஞ்ச டிராயிங்ல எல்லா இடத்துலயும் தப்பு இருக்குன்னு மார்க் பண்ணிச்சிருந்தாங்க. அவர்கிட்ட இருந்த மொத்த கான்பிடன்ஸும் உடஞ்சு அந்த டிராயிங் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. அதை கவனிச்ச அவரோட அம்மா வேற ஒரு பெயிண்டிங்க கையில கொடுத்து அவர் எழுதிருந்த அந்த நோட்ல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சேஞ்ச் பண்ணி இப்ப கொண்டு போய் வைன்னு சொன்னாங்க. அந்த ஓவியரும் மனசே இல்லாம அம்மா சொன்னதுக்காக போய் வச்சுட்டு வந்தாரு. அடுத்த நாள் போகும்போதே இதுலயும் அப்படிதான் பண்ணிருப்பாங்கன்னு மனசு வெறுத்து போய் அங்க போய் பார்த்த அவருக்கு அகைன் ஒரு பெரிய ஷாக். அவர் அந்த பெயிண்டிங்கை எப்படி வச்சுட்டு போனாரோ அப்படியே இருந்துச்சு. ஒரு மார்க்கிங் கூட இல்லாம அப்படியே இருந்தது. அப்படி அந்த போர்ட்ல அவரோட அம்மா என்னதான் எழுதினாங்க தெரியுமா? இந்த பெயிண்டிங்ல ஏதாச்சும் தப்பு இருந்தா அதை சரி பண்ணுங்கன்னு எழுதியிருந்தாங்க. குறை கண்டுபிடிக்க 1000 கைகள் வரும், ஆனா அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க ஒரு கை கூட இருக்காது. சோ அவங்களோட ஒப்பீனியனை நீ எடுத்துக்காதுன்னு அவரோட அம்மா சொன்னாங்க. அதாவது வாட் இஸ் மை கருத்து இஸ், குறை சொல்ற வாய்க்கு தீர்வு சொல்ல தெரியாது, பழி சொல்லதான் தெரியும், வழி சொல்ல தெரியாது. அதனால உங்களோட இந்த பயத்துல நீங்க ஒரு வேளை குறிக்கோளே இல்லாம உங்க வாழ்க்கையை ஓட்டுனா 3 வருஷத்துல அடைய வேண்டிய இடத்துக்கு நீங்க போய் சேர 25 வருஷம் ஆகும். அதனால பயத்தை தூக்கி போட்டுட்டு முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணுங்க. அடுத்த நம்பர் 2, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வேணும். 2வது விதி, உங்க மேல உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். அமேசான் ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ், அமெரிக்கன் பாஸ்கெட்பால் பிளேயர் கோபி பிரையண்ட், எலான் மஸ்க், இப்படி யாரோட வரலாறு எடுத்து பார்த்தாலும் அவங்க கிட்ட ஒரு பொதுவான விஷயம் இருக்கும். அவங்க மனசுல ஒரு பெரிய கனவு வச்சுக்கிட்டு அது நிஜமாகிற வரைக்கும் அதை நம்புவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா விஷுவலைஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. திடீர்னு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 20 கோடி ரூபாய் இருக்கு. எப்படி இருக்கும் அந்த ஃபீல? அந்த மொமெண்ட்டை மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓட்டி பாருங்க. எந்த போன்ல பாக்குறீங்க? அப்போ பின்னாடி என்ன பாட்டு ஓடுது? இந்த அளவுக்கு டீட்டெயில்டா நீங்க எப்ப மனசுல பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கும் அதுக்கும் ஒரு எனர்ஜி கனெக்ட் ஆகும். மனசுல பார்க்க முடியாத ஒரு விஷயத்த வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. அது உண்மைன்னு உறுதிப்படுத்தினவங்கள்ல பல பேர்ல ஜிம் கேரி, அர்னால்ட் ஷ்வார்சனேகர், ஓப்ரா வின்ஃப்ரே, மைக்கேல் ஜார்டன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த லிஸ்ட்ல நாளைக்கு உங்க பேரும் இடம் பெறணும்னு விஷுவலைஸ் பண்ணுங்க. கனவு காண்றதுல என்ன கஞ்ச தண்ண வேண்டியிருக்கு? ட்ரீம் பிக், அச்சீவ் பிக். அடுத்து நம்பர் 3, நேர்மறை சிந்தனை. 3வது விதி, எப்பவும் பாசிட்டிவா யோசிக்கணும். நம்ம மூளை இருக்கே அது நெகட்டிவா யோசிக்கிறதுல கெட்டிக்காரன். உனக்கு என்ன மாதிரி ஆகணும்னு கேட்டா பல பேருக்கு சொல்லவே தெரியாது. ஆனா என்ன மாதிரி ஆகக்கூடாதுன்னு கேட்டா எனக்கு ஏழையா இருக்கக்கூடாது, குண்டா இருக்கக்கூடாது, தனியா இருக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே போடுவாங்க. சிம்பிள், அந்த லிஸ்ட்டை அப்படியே உல்டா பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சிடும். நான் எப்பவும் API அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவேன். அதாவது அசியூம் பாசிட்டிவ் இன்டென்ட். இப்போ ஒருத்தன் டிராஃபிக்ல உங்களை ஓவர்டேக் பண்ணி வேகமா போறான்னு வச்சுப்போம். அவன் ஒரு சரியான கிறுக்கன்னு திட்டுறதுக்கு பதிலா பாவம் அவங்க வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லையோ, ஹாஸ்பிட்டலே அவசரமா போறான் போல அப்படின்னு நினைச்சு பாருங்க. 2மே நம்ம கற்பனை தான். ஆனா ஒண்ணு நம்ம நிம்மதியா கெடுக்கும், இன்னொன்னு நம்மள அமைதியா வச்சுக்கும். உலகம் அப்படிதான். நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் அது உங்க கண்ணுக்கு தெரியும். அடுத்து நம்பர் 4,
வித்தியாசமாக இருங்க. 4வது விதி, கொஞ்சம் வித்தியாசமா, ஏன் ஒரு மாதிரி வியர்டா கூட இருங்க. ஏன்னா பணக்காரங்க எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமானவங்க தான். அவங்க நார்மலா இருந்தா மத்த எல்லாரையும் போல சாதாரணமா தானே இருந்திருப்பாங்க. நீங்க பெரிய ஆளா ஆகணும்னா சராசரியா இல்லாம அசாதாரணமா இருக்கணும். ஸ்டெஃப் கரி ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி 200 ஷாட் பிராக்டிஸ் பண்ணுவாராம். மார்க் ஜக்கர்பர்க் ட்ரெஸ் கோடு கிரே டிஷர்ட் அண்ட் ஜீன்ஸ், சம்டைம்ஸ் ஹூடி மட்டும்தான். அவர் மட்டும் இல்ல, ஸ்டீவ் ஜாப்ஸும் பிளாக் டர்ட்டில் நெக், ப்ளூ ஜீன்ஸ், நியூ பேலன்ஸ் ஸ்னீக்கர்ஸ் இததான் எங்க போனாலும் போடுவாங்க. இதுக்கு பின்னால இருக்க ரீசன் டெசிஷன் ஃபட்டீகா இருந்தாலும் இதுதான் உங்களை யுனிக்கா காட்டுது. நீங்க மத்தவங்க செய்யறதையே செஞ்சா மத்தவங்களுக்கு கிடைக்கிறதே தான் உங்களுக்கும் கிடைக்கும். ஒரு பெரிய வாழ்க்கை வாழணுமா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கணும். நீ ரொம்ப ஓவரா இருக்குன்னு யாராவது சொன்னா அப்ப போய் கம்மியா இருக்க ஆளை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நீங்களா இருக்கிறதா உங்க பலம். அடுத்து நம்பர் 5, சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின். 5வது விதி, சுய ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. நீங்க எவ்வளவு திறமையானவரா இருந்தாலும் உழைப்பாளியா இருந்தாலும் உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா உங்களால நீங்க அடைய நினைச்ச உயரத்தை என்னைக்குமே அடைய முடியாது. சோம்பேறித்தனம் அதிகமாகும். அன்னைக்கே பண்ணி முடிக்க வேண்டிய வேலைய பண்ணாம நாளைக்கு பாத்துக்கலாங்கிற தள்ளி போடுற எண்ணம் அதிகமாகும். இதனால ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, கோவம், சோகம் எல்லாமே அதிகமாகும். ரிலேஷன்ஷிப்ல விரிசல் விழும், கெட்ட பேர் உண்டாகும். இதெல்லாமே நடக்கும் இந்த சுய ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் இல்லாம போச்சுன்னா. ஒருவேளை நீங்க உங்களை ஹெல்தியா வச்சுக்க பிளான் பண்ணி டயட், எக்ஸசைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். பட் அதை கண்டினியூஸா டெய்லி பண்றீங்களா? கண்டிப்பா இருக்காது. ஒரு 3 to 4 days தொடர்ந்து பண்ணிட்டு அடுத்து கேப் விட்டு அகைன் பண்ணிருப்பீங்க. சரிதானே? ஏன்னா அதை நானும் பண்ணிருக்கேன். இப்படி 5 நாள் கரெக்டா ஒரு விஷயத்த செஞ்சுட்டு 3 நாள் அதை விட்டுட்டா எந்த முன்னேற்றமும் இருக்காது. ஒழுக்கங்கிறது உங்க மேல நீங்க காட்டுற அன்புலயே ரொம்ப பெருசு. உங்க மன அழுத்தம், கவலை இதெல்லாத்தையும் சரி பண்ண காலையில ஃபர்ஸ்ட் 2 மணி நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்தினா போதும். அந்த நேரத்துல ஒழுக்கமா இருந்தா அது கொடுக்கிற தெம்பு நாள் முழுக்க இருக்கும். அடுத்து நம்பர் 6, ஒன்னு ஜெயிக்கணும் இல்ல கத்துக்கணும். 6வது விதி, தோல்வின்னு ஒண்ணு கிடையாது. ஒன்னு ஜெயிக்கிறோம் இல்லனா கத்துக்கிறோம். நெல்சன் மண்டேலா 20 வருஷம் ஜெயில இருந்து வெளியே வந்ததும் இதத்தான் சொன்னாரு. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். ஆனா அந்த பாடத்தை நீங்க கத்துக்கலனா வாழ்க்கை அதே பரீட்சைய திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருக்கும். சிலரை பார்த்திருப்பீங்க, அவங்க வாழ்க்கையில வர ஆளுங்க மட்டும் மாறுவாங்க, ஆனா பிரச்சனை அதே தான் இருக்கும். ஏன்னா அவங்க முதல் அனுபவத்துல இருந்து எதையுமே கத்துக்கல. அதனால தோத்துட்டா வருத்தப்படாதீங்க, அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோன்னு பாருங்க. அடுத்து நம்பர் 7, இடைவிடாத விடாமுயற்சி. 7வது விதி, விடாமுயற்சி. நீங்க எடுத்த முயற்சியில பிசினஸ்ல பல தடவை தோத்துருக்கலாம். ஆனா ஒரு நாளும் முன்னேறி போறதை மட்டும் ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஃபோக்கஸ்க்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஃபாலோ ஒன் கோர்ஸ் அன்டில் சக்சஸ்ஃபுல். அதாவது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதுல வெற்றி வர வரைக்கும் அதை விடாம பயணம் பண்ணணும். பல பேர் ஒரு விஷயத்த ஆரம்பிப்பாங்க, அது கஷ்டமானதும் அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு தாவிடுவாங்க. அங்கேயும் கஷ்டம் வந்ததும் அதையும் விட்டுருவாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா எங்கேயுமே போய் சேர முடியாது. ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது சரியான முடிவா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. சின்ன வயசுல சம்டைம்ஸ் இப்பயும் கூட நடந்து போறப்போ வேகமா போறதுக்கு ஆப்போசிட்ல வர வண்டி என்கிட்ட வர்றதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போகணும்னு மார்க் பண்ணி வேகமா நடப்பேன். அந்த அட்டெம்ப்ட்ல ஜெயிச்சிருவேன். அகைன் அதே போல பண்ணுவேன், தோத்து போவேன். பட் ஸ்டாப் பண்ண மாட்டேன். டிஸ்டன்ஸை கம்மி பண்ணி அகைன் வேகமா நடப்பேன். வீடு போய் சேர்ற வரை நான் இப்படிதான் விளையாடிட்டு போவேன். இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு கமெண்ட்ல ரெட் ஹார்ட் கொடுத்து சொல்லுங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த கரண்ட் கம்பம் வரைக்கும் போவோம்னு நினைச்சுக்கிட்டே முன்னேறி போய்கிட்டே இருங்க. எவ்வளவு பெரிய தூரத்தையும் கடந்துடலாம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அடுத்து நம்பர் 8, முழு பொறுப்பேற்பு. 8வது விதி, உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. இது கேக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா எப்போ நான் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க ஆரம்பிச்சனோ அப்பதான் என் வாழ்க்கையில வெற்றி வர ஆரம்பிச்சது. யாரோ உங்களை ஏமாத்திட்டா நான் ஏன் அவங்க கூட பிசினஸ் பண்ணேன்னு பொறுப்பேத்துக்கங்க. நீங்க கீழே விழுந்தா நான் ஏன் கேர்லெஸ்ஸா நடந்தேன்னு பொறுப்பேத்துக்கோங்க. உங்க டீம்ல இருக்கவங்க தப்பு பண்ணா நீங்க உங்க டீமை சரியா மானிட்டரிங் பண்ணலன்னு பொறுப்பேத்துக்கங்க. இது உங்களை நீங்களே தப்புன்னு சொல்றதுக்கு இல்ல, மத்தவங்களை குறை சொல்றதை நிறுத்திட்டு சூழ்நிலையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு. அப்பதான் உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அடுத்து நம்பர் 9, சொன்ன வாக்க காப்பாத்து. 9வது விதி, வாக்கு தவறாமை. துளசி கூட வாசம் மாறினா மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டாங்கிற மாதிரி உங்க வார்த்தை இருக்கணும். நான் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதை 100% காப்பாத்துவேங்கிற உறுதி இருக்கணும். நீங்க எப்படிப்பட்ட ஆளோ அப்படிப்பட்ட ஆட்களை தான் நீங்க ஈர்ப்பீங்க. நீங்க ஃபேக்கா இருந்தா உங்களை சுத்தியும் ஃபேக்கான ஆளுங்க தான் இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட நீங்க பேசுற வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். சில சமயம் நாமளே திட்டிக்கிற அளவுக்கு வேற யாரும் திட்டிருக்க மாட்டோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தர் அப்படி திட்டுனா உங்களுக்கு கோவம் வராதா? அப்ப நீங்க மட்டும் ஏன் உங்களை திட்டிக்கிறீங்க? உங்க வார்த்தைகள் உங்களுக்கு சக்தி கொடுக்கணும், உங்களை பலவீனப்படுத்தக்கூடாது. சோ வார்த்தை பிரயோகத்துல கவனம் செலுத்துங்க. அடுத்து நம்பர் 10, உறவுகளை மேம்படுத்து. 10வது விதி, உங்க கூட இருக்கிற உறவுகளை சரி பாருங்க. நீங்க வளர ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்க சில நச்சு உறவுகளை நீங்க துண்டிக்க வேண்டியதா இருக்கும். அது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அது அவசியமானது. ஒரு சிம்பிள் கேள்வி கேட்டு பாருங்க. நீங்க ஒரு நல்ல விஷயத்த உங்க நண்பர்கள் கிட்ட சொல்லும் போது அவங்க சந்தோஷப்படுறாங்களா இல்ல உங்களை மட்டம் தட்ட பாக்குறாங்களா? உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை மேல தூக்கி விடுறவங்களா இல்ல கீழே இழுக்கிறவங்களான்னு பாருங்க. நச்சு உறவுகளை மெதுவா தவிர்க்க ஆரம்பிங்க. அப்போதான் நல்ல உறவுகளுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கிடைக்கும். அடுத்து நம்பர் 11, ஜெயிக்கிறதுக்காக விளையாடு. 11வது விதி, தோக்காம இருக்கணும்னு விளையாடாதீங்க, ஜெயிக்கணும்னு விளையாடுங்க.
பல பணக்காரங்க ஒரு கட்டத்துக்கு மேல சம்பாதிச்சதை காப்பாத்துறதுலே குறியா இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே வெற்றிகரமான ஆளுங்க அடுத்த வாய்ப்பு எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்பவுமே அஃபென்ஸ் ஆடுவாங்க, டிஃபென்ஸ் ஆட மாட்டாங்க. டிஃபென்ஸ்ல மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா காலப்போக்குல நீங்க பலவீனம் ஆயிடுவீங்க. சோ இதை என்னால பண்ண முடியலன்னா வேற யாராலையும் பண்ண முடியாதுங்கிற மனப்போக்கோட வேலைய செஞ்சு முடிங்க. அடுத்து நம்பர் 12, உனக்கு என்ன வேணும்னு கேளு. 12வது விதி, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாய் திறந்து கேளுங்க. சேலரி இன்க்ரிமெண்ட் வேணுமா? கேளுங்க. ஓனர் கிட்ட இருந்து பணம் வேணுமா? கேளுங்க. ஹோட்டல்ல சாப்பாடு சரியில்லையா? மாத்த சொல்லி கேளுங்க. பல பேரு மத்தவங்கள சங்கடப்படுத்தக்கூடாது, சண்டை வந்துரும்னு பயந்து தனக்கு வேணுங்கிறத கேட்காம மனசுக்குள்ளேயே கஷ்டப்படுவாங்க. உங்களுக்கு என்ன தகுதி நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு பைசா கூட உங்களுக்கு அதிகமா கிடைக்காது. அதனால தயங்காம கேளுங்க. அடுத்து நம்பர் 13, முதலீடுகளுக்கு முன்னுரிமை கொடு. 13வது விதி, முதலீடு பண்ணுங்க. லோவர் மிடில் கிளாஸ் பணத்தை சம்பாதிச்சு பொருட்கள் வாங்குவாங்க. மிடில் கிளாஸ் பணத்தை சம்பாதிச்சு கடன் வாங்கி நல்ல பொருட்கள் வாங்குவாங்க. எலைட் மக்கள் பணத்தை சம்பாதிச்சு வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள்ல முதலீடு பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம அம்பானி அண்ணாச்சி எடுத்துக்கோங்க. அவர் டாப் மோஸ்ட் கோடீஸ்வரர் தானே. அவங்க சாப்பிடுற பிளேட்ஸ் 22 கேரட் கோல்ட்ல இருக்கும். அஃப்கோர்ஸ் அவங்க கோடீஸ்வரர்கள், அதுல சாப்பிடுறதுல ஆச்சரியம் எதுவும் இல்ல. ஆச்சரியமே அந்த கோல்ட் பிளேட்ஸ் எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி இருக்க காரணமும் தான். அந்த 22 கேரட் கோல்ட் டைனிங் பிளேட்ஸை வாங்குறதுக்கு நீதா அம்பானி தன்னோட பிரைவேட் ஜெட் எடுத்துக்கிட்டு ஸ்ரீலங்கால மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சிருக்க நோரிடாக்கே அப்படிங்கிற மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. அந்த கம்பெனி இந்தியால மும்பை, மகாராஷ்டிராலே இருக்கு. அப்படி இருக்க பிரைவேட் ஜெட் எடுத்துக்கிட்டு ஸ்ரீலங்கா வரைக்கும் எதுக்கு போனோம்? ஏன்னா இந்தியால வாங்குறத விட டிரெக்டா மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல போய் வாங்கும்போது இன்னும் சீப் ரேட்ல கிடைக்குமா? உலக பணக்காரர்கள்ல டாப் 10ல இருக்கவங்க, எதை வேணாலும் வாங்க பணம் ஒரு தடையா இல்லாதவங்க, அப்பேற்பட்டவங்களே அவங்களுக்குன்னு வாங்குற ஒரு பொருள் எங்க விலை குறைவா கிடைக்கும்னு பார்த்து வாங்குறாங்க. நம்ம அப்படி இருக்கோமா? லக்ஸுரி, பிராண்டு, கெத்துன்னு சொல்லி கௌரவம்னு சொல்லி கௌரவத்தையே ஆரடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வரப்போனது போட்டோம். இனிமேல் ஆச்சும் ஒரு புது கார் வாங்குறதுக்கு பதிலா எந்த சொத்துல முதலீடு செஞ்சா அதுல வர வருமானத்துல அந்த காரை வாங்க முடியும்னு யோசிங்க. பணக்காரங்க நாள் கணக்குல யோசிக்க மாட்டாங்க, பல வருஷ கணக்குல யோசிப்பாங்க. உடனடி சின்ன சந்தோஷத்துக்காக எதிர்கால பெரிய வாய்ப்பை அழைக்காதீங்க. அடுத்து நம்பர் 14, திறமையற்றவனாக இரு. 14வது விதி கொஞ்சம் வினோதமானது. திறமையற்றவனாக இருங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். ஒரு வேலையை நீங்க நல்லா செஞ்சீங்கன்னா எப்பவுமே அந்த வேலையை நீங்க தான் செய்ய வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சமையல்காரர் வேலையை விட்டு போயிட்டா ஓனரான நீங்க கிச்சனுக்குள்ள இறங்கி சமைக்க கூடாது, இன்னொரு சமையல்காரரை தேடணும். நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா உங்க டீம்ல இருக்கவங்க வளரவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் நீங்களே பதிலா இருந்தா அந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு நீங்களே தடையா இருப்பீங்க. சில விஷயங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்றது மத்தவங்கள வளர வைக்கும். அதுதான் உங்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுக்கும். அடுத்து நம்பர் 15, உன் நற்பெயரை காப்பாத்து. கடைசி மற்றும் மிக முக்கியமான விதி, உங்க நற்பெயரை காப்பாத்துங்க. கடைசியில வெற்றிங்கிறது உங்க செல்வாக்கு மற்றும் உங்க நற்பெயர் தான். வாரன் பஃபெட் ஒரு சிறந்த முதலீட்டாளர் அப்படிங்கிற நல்ல பெயர் இருக்கிறதுனாலதான் நல்ல வாய்ப்புகள் அவரை தேடி வருது. மக்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச பிடிச்ச நம்புற ஆட்கள் கூட தான் பிசினஸ் பண்ண விரும்புவாங்க. உங்க மேல நம்பிக்கை இருந்தா வெற்றி உங்களை தேடி வரும். நேர்மையா இருங்க, சொன்ன வாக்க காப்பாத்துங்க. தப்பு பண்ணிட்டா அதை ஒத்துக்கிட்டு சரி செய்ய பாருங்க. உங்க நற்பெயர் தான் உங்க மிகப்பெரிய சொத்து. ஆல்ரைட் கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு குட்டி கதையை சொல்லி ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கோழி பண்ணையில வளர்ந்த ஒரு குட்டி கழுகோட கதை இது. கோழிகள் கூடவே வளர்ந்ததால அதுவும் தன் ஒரு கோழின்னு நினைச்சுச்சு. கோழிகள் மாதிரியே குப்பையை கலறி கொஞ்ச தூரம் மட்டும் பறந்து அது வாழ்ந்துச்சு. ஒரு நாள் வானத்துல கெத்தா வட்டம் அடிச்ச ஒரு பெரிய கழுக பார்த்து, அடேங்கப்பா, என்ன ஒரு அற்புதமான பறவைன்னு ஆச்சரியப்பட்டுச்சு. பக்கத்துல இருந்த கோழி ஒண்ணு, அது கழுகு, பறவைகளோட ராஜா. ஆனா அத பத்தி நீ யோசிக்காத, நீயும் நானும் கோழிகள், நம்மளாம் அப்படி பறக்கவே முடியாதுன்னு சொல்லுச்சு. அந்த குட்டி கழுகம் அதை நம்பி கோழியாவே தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்து செத்தும் போச்சு. நம்ம சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லிருக்காருன்னா, நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாக தான் மாறுவீங்க. உங்களை பலசாலி நீங்க நினைச்சா நீங்க பலசாலி ஆவீங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பல பேர் அந்த கழுக போலதான் நம்ம உண்மையான திறனை உணராம சுத்தி இருக்க கோழிகளோட பேச்ச கேட்டு ஒரு சராசரி வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் சொன்ன இந்த 15 விதிகளும் உங்க சிறகுகள் மாதிரி. நீங்க கோழி இல்ல, வானத்தை ஆள பிறந்த கழுகுன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துதான் இந்த வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு உணர்த்துது. உங்க சிறகுகளை விரிங்க, இந்த விதிகளை பயன்படுத்துங்க. உங்க ராஜ்யமான வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிங்க. உங்க எல்லை இந்த பூமி இல்ல, பறந்து விரிஞ்ச வானம். யோசிச்சு பாருங்க, செயல்படுத்துங்க, வெற்றி நிச்சயம். இந்த பெஸ்டான கான்டென்ட்டை நாங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த ஆடியோஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நாங்க பண்ற கான்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்களும் இன்னும் சூப்பரான கான்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்போம். சோ உடனே நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க.
நாங்களும் அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.